ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட ஃபுல் டெரஸ் கார்டன் காட்டட்டுமா? டெரஸ் கார்டன்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன இது, அவ்வளோதான். இதோ இங்கே டேங்க்கு அடியில் நான் இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தொட்டி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அந்த காம்போஸ்ட் பிட் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பெரிய தொட்டி வந்து இந்த சைடு அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய மாடி தோட்டம். இந்த தெர்மோகோல் தொட்டிகளில் தான் நான் வந்து கீரை போட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து பச்சை முளைக்கீரை போட்டிருக்கேன், இதில் சிகப்பு முளைக்கீரை, இது வந்து பருப்பு கீரை, இது வந்து ஆரக்கீரை. இதெல்லாம் முதல்லயே நம்ம கிட்ட இருந்தது தான், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எடுக்க போகிறோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பருப்பு கீரை எடுத்துக்கலாம். இதுதான் கொஞ்சம் கூட இருக்குது. பைனாப்பிள் இதோ இந்த அளவுக்கு வந்திருக்கு. போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோ மல்லி செடி, அதுவும் நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை, இதையும் ஒரு நாள் செய்யணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரண்டை இருக்குது பாருங்கள். பெரண்டை வந்து எலும்பு ஜாயின்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லது, எலும்புக்கு அவ்வளோ நல்லது, வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது, டைஜஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அப்புறம் கருந்துளசி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை இருக்கு. நான் போன வீடியோவில் சொன்ன அவரை செடி இதுதான். பார்த்தீங்களா எவ்வளோ பூத்து விட்டுருக்குன்னு. அதுக்கப்புறமா இது கிட்டத்தட்ட ஒரு 10 காய் வரைக்கும் காய்ச்சிடுச்சு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற காம்போஸ்ட் பிட்டு. இதுக்குள்ளே வந்து கிச்சனில் என்னெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டுருவேன். ஸோ அந்த காய்கறி தோல், பழத்தோல், கீரை, அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் போட்டு மேலே கொஞ்சமாக மண்ணை தூவி விட்டுருக்கேன். அதுலேயே தானே என்னென்னமோ செடியெல்லாம் முளைக்குது. பட் கொஞ்ச நாளில் இது வந்து நல்லா மக்கி உரமாக போயிடும். இந்த கீரை தொட்டிகள்லாம் கூட நான் அப்படி தான் பண்ணேன். கொஞ்சமாக காய்கறி குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மண்ணை போட்டுட்டு அது மேலே தான் அந்த கீரை விதை போட்டு விட்டுருக்கேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். நிறைய வந்து இந்த காய்கறி இது மீந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நல்ல மாடியில் வெயிலில் காய போட்டால் 1 நாள் 2 நாள் இப்போ அடிக்கிற வெயிலில் சுக்கா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இளநியெல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் மாடியில் நல்லா காய வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இளநி, அப்புறம் தேங்காய் ஓடு எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தேங்காய் ஓடு வந்து நான் சாம்பிராணி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த வீடியோ இருக்குது, அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வச்சு ஈஸியாக நம்மளால சாம்பிராணி போட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கூட இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் நம்ம எரிக்கிறப்ப போட்டு எரிச்சோம் அப்படின்னா நல்ல அந்த சாம்பல் கிடைக்கும். நான் இதுக்குன்னு இந்த பாண்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது ஹார்ட்வேர் கடையில் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல அந்த சாம்பல் கிடைக்குது பாருங்க. இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தொட்டியில் தூவி விட்டோம்னா பூச்சிகளும் வராது, நல்லா செடிக்கு வந்து சத்தும் கிடைக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் டேபிள் ரோஸ் வச்சிருக்கேன். நான் இங்கேயும் சின்ன சின்ன தொட்டிகளில் டேபிள் ரோஸ் வச்சிருக்கேன். அப்புறம் உள்ள புதினா வச்சிருக்கேன். புதினா வந்து வெயில் அவ்வளோ நல்லா வரமாட்டேங்குது, அதனால நல்லா உள்ள தள்ளி வச்சிருக்கேன். அதுலேயே இந்த கொய்யா வந்து தப்பு விதையா வந்திருக்கு. இதை எடுத்து கொண்டு போய் கீழே அப்புறமா வைக்கணும், இல்லை யார்கிட்டையாவது கொடுக்கணும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆரக்கீரை தான் வச்சுருக்கேன். ஸோ இது 3 இதுலேயும் அந்த ஆரக்கீரை தான் இருக்குது. அப்புறம் கத்தாழியும் இங்கே தான் வச்சுருக்கேன். கத்தாழியும் வந்து வெயிலில் வச்சா ஒரு மாதிரி கலர்லாம் மாறி இதாகிடுது, அதனால நல்ல அந்த டேங்க்கு அடியில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பெரிய துளசி செடி, அதுக்கப்புறமா சங்கு புஷ்பம் எல்லாம் இருக்கு. இது வந்து இன்னொரு தெர்மோகோல் பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் இதுல வந்து எல்லாத்தையும் போட்டு மண்ணை மேல தூவி தூவி வச்சுட்டு இருக்கேன். காஞ்சிட்டு இருக்கு. நல்லா வந்ததுக்கு அப்புறமா செடி வைக்கணும். ஆனா அதுக்குள்ளார அந்த பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வந்து முளைச்சிருக்கு பாருங்க. அதுலயே நான் பைனாப்பிள் ஒன்று போட்டதும் பச்சையா இருக்கு. அது முளைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இதுல வந்து நித்தியமல்லி, அப்புறம் ஜாதி, அதுக்கப்புறமா சம்பங்கி வச்சிருக்கேன். எல்லாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈவினிங் வந்து நல்ல வாசனையாக இருக்குது சம்பங்கி பூ. ரெடி போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. இது வந்து பசலைக்கீரை. இதுவும் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் பூத்து காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த காய் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பசலைக்கீரை, அதுலேருந்து தானாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த தெர்மோகோல்ல இது வந்து வச்சோம்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடாதா, உடஞ்சி போயிடாதா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. நம்ம ஒரு இடத்துல நகர்த்தாம வச்சுட்டோம்னா அது எதுவுமே ஆகுறது இல்லை. இப்போ இந்த பக்கம் நீங்க பாக்குற இந்த தெர்மோகோல் பாக்ஸ் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்கு. நான் அதை நகர்த்தாம அதே இடத்துல தான் வச்சிருக்கேன். ஒன்றும் ஆகல, மழைக்கெல்லாம் எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்கு.
நிறைய பேர் இந்த காய்கறி கழிவெல்லாம் போட்டோம்னா நாராதா அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கீங்க. அதை போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 நாள் தண்ணி கிண்ணி எதுவுமே தெளிக்காதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா காஞ்சிரும். 2 நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து தண்ணி தெளிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ கீரை எல்லாத்தையும் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன், பேஸ்கெட்டில் போட்டுக்கிறேன். வேரோடு எடுக்காம கொஞ்சமா இந்த மாதிரி மேலாப்ல நம்ம கிள்ளி எடுத்தோம்னா நம்ம ஒரு 2-3 தடவை வரைக்கும் கூட இந்த கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அப்படிதான் எடுக்கிறேன். மில்லட்ஸ் வீடியோக்காக OFM போயிருந்தப்ப நான் அங்கிருந்து அந்த கீரை விதைகள் வாங்கிட்டு வந்து அதை வச்சு மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ குவாரண்டைன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சும்மா இருந்தப்ப ஞாபகம் வந்தது, எடுத்து போட்டு விட்டேன். நல்ல ஒரு 10 டேஸ்லேயே நிறைய கீரை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நீ ரெகுலராக இந்த மாதிரி போடணும்னு வச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஆர்கானிக்காவும் கீரை கிடைக்கும், நம்ம வீட்டில் வளர்ந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.